சுவாமிநாதன். நான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் குடல் அறுவை சிகிச்சை துறையோட தலைவராக காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். வணக்கம். நான் டாக்டர் பாண்டுரங்கன் பாசுமணி, காவேரி குழுமத்தினுடைய இரைப்பை செரிமானத்துறையினுடைய இயக்குநராக இருக்கேன். குடல், வயிறு மற்றும் குடல் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங்னா ரத்த இழப்பு. அந்த ரத்த இழப்பு சில சமயத்தில் கண்ணுக்கு தெரியாமல் மோஷன், மலம் போகிறது வந்து கருப்பாக தாறு மாதிரி போகலாம். இல்லை ரத்தம் குறைஞ்சி மயக்கம், சோர்வு, மூச்சு வாங்கிறது, இல்லை நெஞ்சு வலி அந்த மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு நேரடியாகவே ரத்தம் வாந்தியில் தெரியும், சிகப்பாக ரத்தம் வரும். சில தோஞ்சு போய் கல்லீரல் மாதிரி வரும். சில பேருக்கு மோஷனில் குங்குமம் கரைச்ச மாதிரி ரத்தம் வரும். ஸோ இப்படி தெரிஞ்சும் மறைமுகமாகவும் செரிமான மண்டலத்தில் ரத்த இழப்பு நடக்கிறது 1000 ஒருத்தவங்களுக்கு வருஷந்தோறும் நிகழ்வுது. இதில் 110 30 பேர் வரைக்கும் மரணம் வாய்க்கக்கூடிய ஒரு ஆபத்தான வியாதின்றதுனால இதை உடனடியாக எந்த காரணத்தினால ரத்த இழப்பு ஏற்படுறது கண்டுபிடிச்சி அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேறு என்ன நோய்கள் இருக்குது, வேறு என்ன மருந்துகள் சாப்பிட்றாங்கன்றதுக்காக ஒரு கூட்டு சிகிச்சை, மல்டி டிசிப்ளினரி, ஒரு எமர்ஜென்சி ஃபிசிஷியன், ஒரு தீவிர சிகிச்சை நிபுணர், ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், எண்டோஸ்கோபி பண்ணக்கூடியவங்க, அதுக்கப்புறம் தேவைப்பட்ட இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு சர்ஜன், கல்லீரல் பாதிப்புனா அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, இது மாதிரி பல பேர். அது இல்லாமல் எமர்ஜென்சி டெக்னீஷியன், நர்சஸ், பிளட் பேங்க்கு, ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டு ஒரு 20-30 பேர்னோட உதவி இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அந்த நோயாளியை காப்பாற்றி எடுக்கிறதுக்கு அவசியமாக இருக்குது. இப்படி அங்கங்கே சிதறி கிடக்கிற அந்த நிபுணர்களோட அவருடைய உதவிகளை பேஷண்ட் வந்துட்டாங்க இந்த பிரச்சனைன்ற ஒரே ஒரு ஃபோன் கால் மூலம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த பாத்வே, அந்த வழிமுறை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நேர விரயம் இல்லாமல் உடனடியாக கரெக்டான சிகிச்சையை சரியான நேரத்தில் கொடுத்து பேஷண்ட்னுடைய உயிரிழப்பை குறைக்கிறது, தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க சீக்கிரமாக நல்லா வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனாலும் இந்த பிரச்சனை திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்ற ஒரு காம்ப்ரஹென்சிவ் டோட்டல் பேக்கேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தமிழகத்தில் இருக்கிற 12க்கும் மேற்பட்ட காவேரி ஹாஸ்பிட்டல் குழுமங்களில் இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ளீட், இரைப்பை மற்றும் குடலில் ஏற்படும் ரத்த இழப்புக்கான சிகிச்சையை கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறப்பு மையம். அதை லான்ச் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த விழாவுக்கு உங்களுக்கு அழைச்சோம். ப்ளீடிங் எதனால் ஆரம்பிக்குது, எப்படி ஆரம்பிக்காது? ஒவ்வொரு உறுப்பாக நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ரத்த ஓட்டம் தேவை இல்லைங்களா? அதனால் வயிறு, குடல் எல்லா இடத்துலையும் ரத்த குழாய் இருக்குது. ஆனால் அது நம்ம செரிமானம் நடக்கிற அந்த ஜவ்வுக்கு ரொம்ப கீழே இருக்குது. குடலினுடைய ஜவ்வு பரப்பில் புண்ணு வந்தால் குழி ஆகும்போது அந்த ரத்த குழாய் தொட்டாலோ இல்லை சில காரணங்களால் அந்த ரத்த குழாய் வீங்கி அந்த ஜவ்வினுடைய மேற்பரப்பு வரைக்கும் வந்தாலும், ஒன்று நம்ம குழி ஏற்படுத்திட்டு அந்த ரத்த குழாயில் ஓட்ட போடணும், இல்லை அந்த ரத்த குழாய் வீங்கி பரப்பில் வெடித்து வரணும். இந்த 2 காரணங்கள். அதனால் ஆங்கிலத்தை சொன்னால் பிஹைண்ட் எவ்ரி ப்ளீட் தெர் இஸ் எ பிளட் வெசல். அப்போ இந்த ஒவ்வொரு ஜிஐ ப்ளீட், சீரண மண்டல ரத்த இழப்புக்கு பின்னாடி ஆர்ட்ரின்னு சொல்லக்கூடிய தமனியோ இல்லை வெயின்னு சொல்லக்கூடிய சிறையோ ஒரு வெயினஸ் இல்லைன்னா ஆர்டீரியல் பிளட் வெசல் ரத்த குழா அந்த இடத்துல ஊற்றிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ கரெக்டான கேள்வி இது. ஏன்னா ட்ரீட்மெண்ட்டோடைய பர்பஸே அது எந்த ரத்த குழா, அதை போய் எப்படி நிறுத்துறது, எண்டோஸ்கோப் வழியாக நிறுத்த முடியுமா, மருந்து கொடுத்தா நிறுத்த முடியுமா, ரேடியாலஜி வழியாக ரத்த குழா வழியாகவே போயிட்டு அந்த இடத்துல எந்த கிளையில் எந்த பிரிவில் அந்த ரத்த சேதம்ன்றது அங்கே போய் ஒரு க்ளூ இல்லைனா ஒரு சின்ன சின்ன காயில், அந்த பழைய ரீஃபில் பேனெல்லாம் வச்சுருக்கணும் ஒரு காயில், அந்த மாதிரி காயில் போட்டு நிறுத்துறது. இல்லை எதுவும் முடியல, பேஷண்ட் உயிருக்கு ஆபத்து ஏதாவது செய்யணுன்னாக்கா அறுவை சிகிச்சை மூலம் போயிட்டு அந்த ரத்த குழாய் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஒரு தையல் போட்டு, அதிலலாம் நிபுணர் தான் நம்ம டாக்டர் சுவாமிநாதன் அவங்க. அதனால் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தாங்க. நம்ம தான் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு யார் நிறுத்தினா என்ன, எனக்கு ரத்தம் நிற்கணும். அப்போ பேஷண்ட் இந்த இடத்துல நான் ஒரு கடவுளாக பார்க்குறேன், சாமி. அந்த சாமிக்கு பூஜை நடக்கணுங்க. 3வது மாடியில் மணி அடித்து, 2வது மாடியில் கற்பூரம் சூடம் ஏற்றி, மாடியில் தேங்காய் உடைக்கிறதுனால சாமி திருப்தி அடையாது. எல்லோரும் சாமி இருக்கிற இடத்துல சேர்ந்து செய்யணும். அது மாதிரி ரேடியாலஜிஸ்ட், எண்டோஸ்கோபிஸ்ட், சர்ஜன், நர்ஸு, எமர்ஜென்சி டாக்டர், தீவிர சிகிச்சை எல்லாரும் அந்த பேஷண்ட்டுக்காக ஒருங்கிணைத்து நேரம் விளையாமல் ஒற்றுமையாக இதுதான் பெஸ்ட்டுன்னு செய்கிறாங்க பாருங்கள். அதுதான் எல்லா வசதி எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இதை ஒருங்கிணைச்சு ஒரு ஒத்த கருத்தோடு இதுதான் கரெக்டு, இதுதான் பெஸ்ட்டுன்ற அந்த ஒருங்கிணைத்து செய்கிறது தான் இந்த சென்டரோடைய சிறப்பு.
சைலண்டா வந்து ப்ளீடிங் ஆகுது. இது எந்த சிம்டம்ல கண்டுபிடிக்கிறது? அந்த சிம்டம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் மக்கள் நம்ம கொண்டு போகணும். அதாவது எல்லாத்தையும் நான் குறித்து மறுபடியும் சொல்கிறேன். ரத்தம் நேரடியாக வாந்தியாக வரலாம், அது சிகப்பாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பட் நேற்றுலேருந்து ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது, வாந்தி எடுத்துங்க, கருப்பாக ஈரல் மாதிரி தோஞ்சி வருது அப்படிங்கிறது. சில பேர் அந்த காஃபியெல்லாம் போட்டு முடித்த பிறகு அந்த காஃபி தூள் இருக்குங்களே, அதை அந்த ஃபில்டர்லேருந்து கொட்டுவாங்க இல்லையா, அது பேர் காஃபி கிரவுண்ட்ஸும்பாங்க. அந்த மாதிரி ரத்தம் வந்து ரொம்ப மெதுவாக போயிட்டு அமிலத்து கூட சேர்ந்து அந்த காஃபி தூளுங்க மாதிரியே வரலாம். அது கீழே வந்து வரும்பொழுது ஒரு 100, 200, 300 ml வந்து அப்படியே மெதுவாக வந்து மோஷனுக்கு வருதுன்னு வச்சுங்க. அப்போ அது வந்து மோஷன் மாதிரியே தெரியாது, கருப்பாக தார் மாதிரி ஒரு கெட்ட வாடையோடு இருக்கும். அது பேர் மெலினான்னுவாங்க ஆங்கிலத்தில். அது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரத்த சேதமாக தெரியாது, ஏதோ கருப்பாக போகுது, நேற்று அயன் டேப்லெட் சாப்பிட்டோமா, பீட்ரூட் சாப்பிட்டோமா, முருங்கைக்கீரை சாப்பிட்டோமான்னு கூட வந்து அதை புறந்தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ரத்த இழப்பு, டக்குன்னு டாய்லெட்டு எழுந்திருக்கும்போது ஒரு சின்ன மயக்கம் வரலாம். இல்லைன்னா ரத்தம் வந்து சிகப்பாக வரும்போது கண்டுபிடிச்சுவாங்க. ஆனால் சிகப்பாக ரத்தம் வர்றதெல்லாம் ஆபத்து கிடையாது. இப்போ வந்து வெளியில் வந்து மூலம்னு ஒரு பைல்ஸ் இருக்குது, அது ஒரு 10 ml 20 ml சிகப்பாக விரலை வெட்டின மாதிரி வரும். அதுக்கு பயப்பட வேண்டாம், அதுக்கு நிதானமாக அன்றைக்கி சாயங்காலம் டாக்டர்கிட்ட போனால் போதும். இன்னொன்று வந்து அந்த ஆசனவாய் வெடிப்பும்பாங்க, ஃபிஷர், அது வலியோடு சேர்ந்து வரும். பைல்ஸ் வந்து வலிக்காது, வெடிப்பு வந்து லேசாக வலிச்சு வந்து ரொம்ப முக்குவாங்க, மோஷன் கடினமாக இருக்கும். அது மேலே வந்து ஒரு கோடு போட்ட மாதிரியோ இல்லை சின்னதாக ரத்தம் வரும். இது வந்து வெளியே இருந்து வர சின்ன ரத்த இழப்பு. பட் உள்ள 1 லிட்டரெலாம் ரத்தம் இழப்பில்ல, குடல் தேய்மானத்தில் ஒரு ரத்த குடம் சிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 1/2 லிட்டர் 1 லிட்டர் போயிட்டு பேஷண்ட் வந்து மயக்கம், உடம்புல வந்து ரத்த இழப்பு வந்து வாந்தியாவோ ரத்த வாந்தியாவோ இல்லை ரத்த பேதியாவோ போகும்போது எழுந்து நின்னால் மயக்கம் வருது, இல்லை ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. அவங்க ஹார்ட் பேஷண்ட்டு தான் முன்ன விட அதிகமாக வயிறு வலிக்குது, மாறு வலிக்குது, பசி ரொம்ப குறைஞ்சி 2 நாளாக வந்து சரியாக சாப்பிட முடியல, இப்படின்ற பக்க அறிகுறிகளாக வரலாம். இல்லை நேரடியாகவே ரத்த சேதம் வந்து இப்படி காமிக்கலாம். யாருக்கு வரலாம் டாக்டர்? வயதானவங்க இருக்கா, லேபருக்கு வருமா, இல்லை குடியாரங்களுக்கு வருமா, இல்லை பிபி, இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்? இது நல்ல கேள்வி. பாதிக்கும் இது வந்து பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம கல்லறைக்கு போகிற வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். அதிகமாக வர்றது வந்து 40-50 வயதுக்கு மேலே நம்ம வந்து அதிகமாக வந்து மாத்திரைகள் உட்கொள்கிறவங்க. நம்ம ஊரில் வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரின்ற ஒரு கிருமி வந்து இறைப்பையில் சைலண்ட்டாக 120-130 பேருக்கு இருக்குது. நமக்கு நேரம் சரியில்லை, அது ஒரு அல்சரை கிரியேட் பண்ணி வரலாம். பெயின் கில்லர், இப்போ வந்து தலைவலி மூட்டு வலி நிறைய மாத்திரைங்க, ரொமட்டாலஜிக்கல் மாத்திரை சாப்பிட்றவங்க அவங்களுக்கு வரலாம். இப்போ சார் சொல்லுவாங்க ஈரல் பற்றி சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த கல்லீரல் பாதிக்கப்படுது. சார் சொன்னார் பேசினும்போது, இப்போ நம்மளோட டயட் சேஞ்சஸ்ஸு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால கல்லீரலில் வந்து கொழுப்பு படிஞ்சு குடிப்பழக்கத்தினாலேயும் கல்லீரல் பாதிக்கப்பட்டு அது சுருங்கி போய் அது வேலை செய்கிற தன்மை குறைஞ்சி போயிட்டு அது வழியாக போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து நம்மளோட உணவு குழாய் வழியாக அது பைபாஸ் ஆகி போகுது. அப்போ அந்த பைபாஸில் போகிற அந்த ரத்த குழாயெல்லாம் வீங்கி இருக்கும், ரொம்ப ஹை ப்ரெஷரில் வீங்கி இருக்கும். அது திடீர்னு ஒரு நாள் வெடித்து அது மோஷனில் கருப்பாக தார் மாதிரி போகிறதோ அல்லது ஒரு சிலர் ரத்த வாந்தியே எடுத்து எமர்ஜென்சியாக வருவாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப் த்ரெட்னிங் ப்ளீட். நமக்கு வந்து அவங்க குயிக்காக ஹாஸ்பிட்டல் வந்து இமீடியட்டாக ஒரு ஒருங்கிணைந்த டீம், ஒரு சார் மாதிரி ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இமீடியட்டாக எண்டோஸ்கோப்பில் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து நிரந்தரமான வைத்தியம் என்னமோ அதை நம்ம செய்ய வேண்டியிருக்கும். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதா அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். இது மற்ற வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயத்தில் இந்த மாதிரி ப்ளீடுக்கெல்லாம் நம்ம வந்து உடனடி சிகிச்சை ஆக்சஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இங்கே நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்கிறது என்னென்னா, இப்போ எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் அடுத்த ஒரு 20 நிமிஷத்தில் ஆஞ்சியோகிராம் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு எப்படி ஒரு முக்கியமான மருந்து கொடுக்க வேண்டியிருக்குமோ அதே மாதிரி அதுதான் எங்களோட விஷன். இப்போது சாரோட விஷன் என்னென்னா, ஒரு ஜிஐ ப்ளீடுன்னு வந்துட்டால் அது ஒரு ஹார்ட் அட்டாக் அளவுக்கு அது ஒரு முக்கியமானது. 10ல் 2 பேர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்கள வந்து கரெக்டான ஒரு சென்டரில் ரீச் ஆகி அதுக்கு கரெக்டான வைத்தியம் என்ன, எண்டோஸ்கோப்பியா, இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த ரத்த ஓட்டத்தை நிறுத்த முடியுமா அல்லது ஆப்ரேஷன் தான் தேவைப்படுமா அப்படின்றத முடிவு பண்ணி அதை அடுத்து குயிக்காக எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதுதான் நம்மளோட இப்போ மெயின் எய்ம். ஒன்ஸ் அந்த ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் இதுக்கான நிரந்தர ஆப்ரேஷன் இது என்ன, அல்சராக இருந்தால் அல்சருக்கான ட்ரீட்மெண்ட், லிவர் பாதிப்பு இருந்ததுன்னா லிவர் பாதிப்புக்கான ட்ரீட்மெண்ட். அதனால் இது எல்லாத்துக்கும் ஒருங்கிணைந்து அந்த முழு குழுவையும் எல்லா காவேரியிலையும் ஆக்சசபிளாக இருக்கணும். எங்கே நம்ம காவேரியை சுற்றி எங்கே பேஷண்ட்ஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அவங்க நியரஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம வச்சுட்ருக்கோம்.
இதுக்கான இன்புட் வேணும்னா இப்போ வந்து திருச்சியில் ஒருத்தங்க இருக்காங்க அல்லது ஒரு சேலத்தில் தான் இருக்காங்க, நம்ம எக்ஸ்பர்டீஸ் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ சார்கிட்ட ஏதாவதுன்னா அவங்க கைடன்ஸ் இருப்பாங்க. எண்டோஸ்கோப்பிக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட்டோ ஒரு எண்டோஸ்கோப்பியே வேணும்னாலும் எமர்ஜென்சியாக நம்ம டீமே அங்கே போய் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜிஐ ப்ளீட் அண்ட் கல்லீரல் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து எல்லா காவேரியிலும் ஒரு ஒருங்கிணைந்த டீமாக நம்ம வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் கப்பலில் போகிறவங்க வந்து சேவ் அவர் சோல் அப்படின்ட்டு தான் அந்த டிஸ்ட்ரெஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மார்ஸ் கோட் மாதிரி SOS அந்த பேரில் தான் வந்து இந்த ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் வந்து பேஷண்ட்டை வந்து லாகின் பண்ணாலே அது அவங்ககிட்ட இருக்கிற நியரஸ்ட்டு காவேரி ஹாஸ்பிட்டலுடைய ER டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டாக்டருக்கு போயிடும். அவங்க நேரடியாக அங்கே வந்து பேஷண்ட்டோட லைவ் லொக்கேஷனை புரிஞ்சுக்குவாங்க. அப்போ 2 பண்ணுவாங்க. அந்த டாக்டர் வந்து அந்த பேஷண்ட் கூட பேசிட்டு பதறாதீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி டெக்னீஷியன் இது தான் தேவைப்படும், ஏன்னா எல்லா உபகரணங்களோடு அவங்க புறப்பட்டுருவாங்க. ஸோ அடுத்த செகண்ட்லேருந்தே நமக்கு அந்த சிகிச்சை ஆரம்பிக்குது. அவங்க போய் சேர்ற வரைக்கும் என்ன செய்யணும், போய் சேர்ந்த பிறகு லைவாகவே வந்து நம்ம வந்து இப்போ இந்த கமாண்டோ மாதிரி இப்போ அங்கே என்ன நடக்குதுன்றதை ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பார்ப்போம். வந்து ஹாஸ்பிட்டல் நம்ம தெருவுக்கு கொண்டு போகிறோங்க. ஸோ அங்கேருந்தே வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரத்த குழாயினுடைய அடைப்பை குறைக்கிறதுக்கு, ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும், இல்லை பிளட்டு கொடுக்கணுமா, இல்லை ஃப்ளூயிட் போடணுமான்னு போட்டுட்டு அப்போ டைம் இஸ் மணின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மினிட்டும் மேட்டர்ஸ்னும் போது நம்ம 40 இல்லை 50 நிமிஷம் ஆஸ்பத்திரிக்கு வர நேரத்தையும் வந்து சிகிச்சை நேரமாக மாற்றிடுறோம். அது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் தான். அதுக்கப்புறம் வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி ஃபெமிலியர் பேஷண்ட் 40 நிமிஷம் அந்த பேஷண்ட் பற்றி நமக்கு தெரியும். வந்தவொடனே கூடுதலாக வந்து கண்டினியூட் சிகிச்சை. அப்போ தான் நம்ம சொன்னோம், எதனை எவன் கண் முடிக்கும் என ஆராய்ந்து அதனை அவன் கண் விடும். எனக்கு ஒன்று தெரியுன்றதாக நானே மட்டும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சாரால் தான் அதை வந்து பெட்டராக இப்போ யார் முக்கியம், இங்கே பேஷண்ட் தான் முக்கியம், ஈகோ முக்கியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் செய்ய போகிறேன். எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு நிற்கலைன்னாக்கா நான் வந்து என்னோடய ஈகோவை விட்டுட்டு அடுத்த டாக்டரை கூப்பிடணும். அப்போ அந்த ஒரு மனப்பான்மையை வளர்க்குறது தான் வந்து இந்த டீம் அப்ரோச். ஏன்னா மருத்துவ சேவைங்கிறது ஒரு தனி மனிதனுடைய ஏகாதிபத்தியம் கிடையாதுங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒன்றா சேர்ந்து கூட்டாக சேர்ந்து பேஷண்ட்டை காப்பாற்றுன்றது தான் இப்போ இந்த கரண்ட் திங்கிங். வைட்லி இந்த ஒரு இதில் தான் காவேரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் பாசுமணி அவர்கள் நம்ம டைரக்டர் ஆஃப் டைஜஸ்டிவ் சயின்சஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு லீட் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் 12 ஹாஸ்பிட்டல் இருக்குது, 2500 படுக்கைகள் இருக்குது, தமிழ்நாடு முழுதும் இருக்குது, பெங்களூர்லேயும் இருக்குது. இது எல்லாத்தோட கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட், இந்த அப்பர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து 40 பேர் வந்து நேற்று மீட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் நானும் கலந்துக்கிட்டேன். நான் ஆஸ் அ டைரக்டர் ஆஃப் காவேரி ஹாஸ்பிட்டலில் அதில் வந்து ஒவ்வொரு கேஸ் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி இதை எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீட்னு டைட்டில் இருந்தாலும் அதோட ட்ரீட்மெண்ட் வந்து இட் கேன் பி டன் பை ஃபஸ்ட்டு வந்து சார் சொன்ன மாதிரி அங்கே எமர்ஜென்சியாக போய் எமர்ஜென்சி டெக்னீஷியன் பண்ணுறது, ஆம்புலன்ஸில் என்ன பண்ணுறது, எமர்ஜென்சி வந்தோன்னா என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, அது ரேடியாலஜிஸ்ட், எவ்ரிபடி சர்ஜன்ஸ், எவ்ரிபடி பிளேஸ் எ ரோல். ஸோ வி ஷேர் த நாலேஜ் அதோட பற்றிய டிஸ்கஷனில். அந்த நாலேஜ் தான் இப்போ இங்கிலீஷில் சொல்லணும்னா அதை வந்து ஒவ்வொன்றும் எப்படின்னா நாலேஜ் பிகம்ஸ் வந்து ஒரு கைட்லைன்ஸ். அந்த நாலேஜ் வச்சு ஒவ்வொரு கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ளீடரோட வந்து இந்த மாதிரி கைட்லைன்ஸில் ட்ரீட் பண்ணலான்னு அந்த கைட்லைன் தான் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ஆகுது. அந்த ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ஆகுது. இந்த மாதிரி ப்ரோட்டோகால் பண்ணுறப்போ ஒரு பெஸ்ட் ஆஃப் த அவுட்கம், பேஷண்ட் அவுட்கம் கிடைக்குது நமக்கு. ஸோ ஹவு டு வி ஸ்டாண்டர்டைஸ் திஸ்? இந்த பிரச்சனை இதுதான் மோஸ்ட் லைக்லி ரீசன், இதுக்கு வந்து இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து we have created a knowledge forum. அதிலிருந்து the Institute of Digestive Sciences headed by Dr. Basmani sir with all the leading specialists we have, the gastro specialists. We are confident that we can implement these protocols across the Kaveri group and also spread to other hospitals and common public as well. So one of the things we are blessed with the Kaveri Hospital, all the 13 hospitals, எல்லாத்துலேயுமே infrastructure இதுக்கேற்ற ஒரு எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் ப்ளஸ் வந்து அதை எண்டோஸ்கோபி மூலமாக சரி பண்ணுற ட்ரீட்மெண்ட், ரேடியாலஜி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அலோன். A tool in the hands of inexperienced doctors or inexperienced people, it's not going to be helpful. Otherwise, we are truly blessed to have fantastic team of doctors. What is happening வந்து டாக்டர் பாஸ்மே அவர்கள் சொன்ன மாதிரி நாங்களும் டெய்லி ஃபீல் பண்ணுறோம். Lifestyle, how much lifestyle has changed to increase in this gastrointestinal problem சொல்லிட்டு நீங்கள் எந்த விதமான சோஷியல் மீடியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா
அது பாப்புலர் டாக் வந்து அபவுட் இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன் அல்லது வெல்னஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு டயட் சம்மந்தமான அவ்வளோ ஒப்பீனியன் தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச சில குரூப்ஸ்லாம் இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் குரூப் இல்லை ரோட்டரி குரூப், எந்த குரூப்பில் போனாலும் வந்து எல்லாருமே கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட், அதாவது டாக்டராக படிக்காதவங்க எல்லாருமே கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் நான் அதை சாப்பிட்டா சரியாக போகும், இதை சாப்பிட்டா சரியாக போகும், அதாவது வந்து அவங்கவுங்க ஆட் பண்ணுறது இதை சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு. I don't know why the diet has become the specialist of everyone. It's difficult to understand. அதில் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் பாப்புலராக இருக்கிற சில டாக்டர்ஸ் வந்து அவங்க சொல்கிறத வேதவாக்காக எடுத்துகிட்டு நிறைய பப்ளிக் வந்து என்னை வந்து கேட்குறாங்க, என்னோட கிளினிக்ல வந்து கேட்குறாங்க வந்து இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் ரைட். எனி டிஸ்கஷன் அபவுட் யுவர் ஹெல்த், இட் ஹேஸ் டு பி சயின்ஸ் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்ட். சரி, இன்னொரு ஒரு பெரிய ஒரு காவேரி மருத்துவமனை மாதிரி ஒரு சயின்டிஃபிக் பேஸ்ட் டெர்ஷியரி கேர் ஹாஸ்பிட்டலோட ஒரு பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, how to dispel the myths created in the social media about common things. So that is one of the biggest challenge. And we closely work with all the dietitians, lifestyle specialists, எல்லாமே. Why Dr. Basmani sir வந்து ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்தாருன்னா, இந்த மாதிரி ஒரு அதை பற்றியான தவறான கருத்துக்கள், எவிடன்ஸ் சயின்ஸ் எவிடன்ஸ் இல்லாமல் தவறான கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேரக்கூடாது. மக்களுக்கு ஆல்ரெடி போய் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர்லி குவாலிஃபைடு டாக்டர்ஸ் ப்ராக்டிசிங் இன் குட் இன்ஸ்டியூஷன் மூலமாக வருது. இட் வில் பி பெட்டர். And we are extremely, how do we pool the knowledge of all these specialists? It has been a challenge, but for that we need a leader like Dr. Basmani and fantastic cooperation from all the other specialists, and we have created this forum. And I request the media to interact with the doctor team here to understand as much as possible their doubts and take it to the people in the interest of the society. Thank you.